ஒருத்தர் நேசிச்சிட்டாருன்னா அவருக்கு சட்டம் தெரியாது, கை தட்டுங்க, நீதி தெரியாது, நியாயம் தெரியாது, நன்மை தெரியாது, தீமை தெரியாது. அவர் இஸ்ரவேலிலே குற்றம் கண்டுபிடிக்கிறது. நீ தோல்வியில் இருக்கும்போது நெஞ்ச நிமித்தி இருந்தீங்கன்னா உன் ஐடென்டிட்டி இருக்கு பத்தியா, அது வெற்றியை வச்சு நிர்ணயிக்கிறது இல்லை. ஆனா என் வெற்றி என் ஐடென்டிட்டியை வச்சு நிர்ணயிக்கப்படுகிறது. ஆமென். Even I did not pray for this blessing. நான் இதுக்காக ஜெபிக்க கூட இல்லையே. Then why God is blessing? அப்புறம் ஏன் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார்? That is not by hearing your prayer. அது உங்களுடைய ஜெபத்தை கேட்டு வந்த ஆசீர்வாதம் கிடையாது. It is by hearing your enemy's gossip. அது உங்களுடைய சத்துருக்களின் முறுமுறுப்பை கேட்டு வந்த ஆசீர்வாதம். Praise God. Hallelujah. Hallelujah. Come on, let's give a big clap. Amen. உற்சாகமாய் கரங்களை தட்டுவோம். So Christian life is not a study, it is an experience. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பாடம் அல்ல, அது ஒரு அனுபவம். Prosperity is not a study, it is an experience. செழிப்பு என்பது ஒரு பாடம் அல்ல, அது ஒரு அனுபவம். Youthfulness, it's not a study, it is an experience. இளமை என்பது ஒரு பாடம் அல்ல, அது ஒரு அனுபவம். Health, divine health is not a study, it is an experience. தெய்வீக ஆரோக்கியம் என்பது ஒரு பாடம் அல்ல, அது ஒரு அனுபவம். Oh, enjoying Psalm 91 is not Psalm 91 is not a study, it is an experience. 91ஆம் சங்கீதம் ஒரு பாடம் அல்ல, அது ஒரு அனுபவமாய் இருக்கிறது. Oh, slaughtering out all the enemies, it is not just a study, it is a tangible experience. சத்துருக்களை எல்லாம் துரத்தி அடிப்பது வெறும் பாடம் அல்ல, அது உங்களுடைய கண்ணாலே காணக்கூடிய ஒரு அனுபவமாய் இருக்கு. Come on, say amen and receive the blessing. ஆமென் சொல்லுவோம், ஆமென் சொல்லுவோம். The blessings always come to the people who are accepting and agreeing with the word of God, who are saying amen. யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை நம்பி அதை ஏற்றுக்கொண்டு ஆமென் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு தான் ஆசீர்வாதங்கள் வந்து சேரும். உங்க பேருக்கு வர்ற கொரியர் கூட நீங்க நான் தான் ஆமான்னு சொன்னால் ஒழிய உங்க கைக்கு வராது. Even though the courier is your own, if you don't say that yes I am that person, it will not come to you. உங்களுக்கே வந்திருக்க கொரியரா, You cannot possess it. உங்களுக்கே வந்திருக்க கொரியரா இருந்தாலும் நான் தான் இதுன்னு நீங்க சொல்லாத வரை நீங்கள் அந்த கொரியரை வாங்கி கொள்ள முடியாது. கொரியர் மேல உங்க பேர் போட்டிருக்கலாம், ஆனா நீங்க you must say yes இல்லையா? அப்படி சொல்லாட்டி அது எவ்வளவு பெரிய ஆப்பிள் வாட்ஸ் தட் போன்ல ஐபோனா இருந்தா கூட அது வந்து it will not be your own, because the courier boy will expect your agreement, your acceptance. அந்த கொரியர் கொண்டு வரால உங்களுடைய ஒப்புதலையும் உங்களுடைய அனுமதித்தலையும் அவன் எதிர்பார்க்கிறான். The one who sent, they sent for you. யார் அனுப்புனாங்களோ அவங்க உங்களுக்கு தான் அனுப்பியிருக்காங்க. The one who is bringing, it's bringing for you. யார் கொண்டு வராங்களோ அவங்க உங்களுக்கு தான் கொண்டு வராங்க. But they all are waiting for your acceptance. ஆனா இவர்கள் எல்லாரும் உங்களுடைய ஒப்புதலுக்காய் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். One who died is died for you. ஒருவர் உங்களுக்காய் ஒருவர் மரித்தார், அவர் உங்களுக்காய் மரித்திருக்கிறார். The one who is making you understand Holy Spirit is he was sent for you. பரிசுத்த ஆவியானவர் என்பதை புரிந்து கொள்ள வைப்பதற்கு ஒருவரை அனுப்பி இருக்கிறார், அவர் உங்களுக்காய் தான் அனுப்பி இருக்கிறார். But they all are waiting for your amen. இவர்கள் எல்லாரும் உங்க வாயிலிருந்து வர ஆமெனுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். Even though these all things were finished, if you are not saying amen, you will not receive it. இவை எல்லாம் உங்களுக்காய் முடிக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் ஆமென் சொல்லாமல் இதை பெற்றுக்கொள்ள முடியாது. So you must say amen. நீங்க ஆமென் சொல்லணும். Amen is the single and powerful word next to Jesus in Bible, I say. வேதத்திலே இயேசு என்கிற வார்த்தைக்கு அடுத்தபடியாக மிகவும் வல்லமையான இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆமென். I can say it is equally powerful to Jesus. நான் என்னால சொல்ல முடியும் இயேசுக்கு என்ன பவர் இருக்கிறதோ அதே பவர் தான் ஆமென்ங்கற வார்த்தைக்கு இருக்கு. Because his name is Amen.
ஏனென்றால் அவருடைய நாமமே இருக்கிறவர் ஆமென் தான். அவர் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறார். So the more you say amen, 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 you are keep on receiving your own blessings and powers. சொல்ல உங்களுக்குரிய சொந்த ஆசீர்வாதங்களை, உங்களுக்கான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். Yes. So when you are sitting in the church, don't keep your mouth in mum. நீங்க ஆலயத்துல சபையில உட்கார்ந்து இருக்கிறப்ப வாயை மூடி வச்சிருக்காங்க. I know how wider your mouth will open in your home. உங்க வீட்ல உங்க வாய் எவ்வளவு பெருசா திறக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். I know how wider your mouth will open in street tap. Nowadays it is not there, but in old days kolai adi chandai vai. Nowadays there is no more kolai and no more kolai adi chandai. It is motor chandai. மாடி விட்டு கீழ் விட்டு. உங்க தெருவுல இல்ல என்ன சொல்றது, உங்க ஏரியால சண்டைன்னு ஒன்னு வந்துட்டா உங்களுடைய வாய் எவ்வளவு விரிவாய் திறக்கப்படுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். No, there is no more street fighting. இப்பலாம் தெருச்சண்டைங்கிறது கிடையாது. Only house fighting. வீட்டுக்குள்ள மாத்திரம் தான். So I know how wider your mouth will open. எனவே உங்களுடைய வாய் எவ்வளவு விரிவாய் திறக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். You just do in vice versa. Vice versa. இது அப்படியே மாத்தி போடணும். உல்டா. You must keep your mouth like this in your home. இப்ப நீங்க மூடி வச்சிருக்கிற மாதிரி உங்க வீட்ல நீங்க மூடி வச்சிருக்கணும். You must open your mouth like in your home here. வீட்ல உங்க வாயை திறக்கிற மாதிரி இங்க நீங்க வாயை திறக்கணும். Say hallelujah. Hallelujah. When Karthi was saying hallelujah, I was watching in TV, and when he said hallelujah, I said hallelujah. Churchla. That hallelujah, it is ringing in my ears. Hallelujah. கார்மே வரல போல. கார்த்தி ஹalleluya சொல்றப்ப நான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா சர்ச்சில் ஹalleluyaங்கற மாதிரி தான் தோணுச்சு. Hallelujah, it hears like hallelujah. வந்து பார்த்தா இவ்வளவு பேர் இருக்கீங்க. Hallelujah. So may God bless you. Amen is the very powerful word. It must be keep on pronounced and uttered from your mouth. ஆமென் என்பது மிகவும் ஒரு வல்லமையான வார்த்தை. அது உங்களுடைய நாவிலிருந்து உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். Every amen, it will open the door of subconscious and it will permit the words from your conscious to subconscious. ஒவ்வொரு ஆமென் என்கிற வார்த்தையும் உங்களுடைய உள்ளான மனதை திறந்து வார்த்தையானது உங்கள் மனதிலிருந்து உள்ளான மனதிற்கு அனுமதிக்க விடுகிறது. ஆழ் மனதிற்கு. ஆமென். So your ஆழ்மனது subconscious is opening by your word amen. எனவே ஆமென் என்கிற வார்த்தையின் மூலமாக தான் உங்களுடைய ஆழ்மனதானது திறக்கப்படுகிறது. So we are in the last month of the this year. எனவே இந்த வருடத்தின் கடைசி மாதத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். It is 2022. இது 2022ஆம் வருடம். We are going to enter into 2023. 2023ஆம் வருடத்திற்குள்ளே நாம் நுழைய இருக்கிறோம். If you are a person who is walking closely with God, you must have known about the coming year at least 40% to 50% what is going to be done. தேவனோடு கூட நீங்கள் நெருக்கமாக நடக்கிற ஒரு நபரா இருந்தால் 2023ல என்ன நடக்கும்ங்கிறது உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 40% தெரிஞ்சிருக்கும். Whoever are very close to God, I don't know, but one thing I know, God is very close to everyone. But somebody, they are acknowledging the closeness of God. யாரெல்லாம் தேவனுக்கு க்ளோஸா இருக்கீங்கங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் தேவன் எல்லாருக்குமே நெருக்கமாக இருக்கிறார். யாரெல்லாம் அந்த நெருக்கத்தை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களோ அவர்களிடத்தில் அது கிரியை செய்கிறது. So God will say something about, at least something. If you ask, he will tell something about your future. எனவே நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து தேவன் உங்களிடத்துல சொல்லுவார். The preacher is talking about something. The prophet, they are talking about something. They all are good, but you must hear a single word at least from God's mouth about the coming year. பிரசங்கியாளர் ஏதாச்சும் சொல்லுவாங்க, தீர்க்கதரிசி சொல்லுவார், எல்லாமே நல்லதுதான். ஆனால் உங்களை குறித்து நீங்கள் தனிப்பட்ட விதமாய் தேவனிடத்திலே உங்களுக்கான வார்த்தையை நீங்கள் கேட்டு பெற்றிருக்க வேண்டும். That is what the honey from the honeycomb. அதுதான் தேன் கூட்டிலிருந்து ஒழுகுகிற தேன். You might have
tasted honey from the bottle, நீங்க பாட்டில்ல இருக்க தேனை சாப்பிட்டிருக்கலாம். if you taste the same honey from the honeycomb, it is totally different. ஆனா தேன் கூட்டிலிருந்து ஒழுகுகிற தேனை சாப்பிட்டீங்கன்னா அது ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். How many of you tasted the honey from honeycomb? எத்தனை பேர் தேன் கூட்டிலிருந்து ஒழுகுகிற தேனை சாப்பிட்டிருக்கீங்க? I have a chance. I had a chance to taste it from our land. நம்மளுடைய நிலத்திலிருந்து அதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. One person, he came with the honeycomb. ஒருத்தர் வந்து அப்படியே அந்த தேன் கூட்டை தூக்கிட்டு ஓடி வந்தார். Oh, what a beautiful! I just started crunch the wrong part of the comb. தேன் கூட்டுல எதை கடிக்க கூடாதோ அதை உட்கார்ந்து கடிச்சு சாப்பிட்டுட்டு. I thought that in this area only it comes. He said, no, that is not the area you have to taste. You must taste this area. நான் வந்து அங்கதான் தேன் இருக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டேன். அவர் சொன்னார் அங்க இல்ல பிரதர், இங்கதான் இதத்தான் சாப்பிடணும்னு. And he just squashed the home and I just got the honey and licked it. It is totally different licking from the bottle. நான் அதை எடுத்து புளிந்து என்னுடைய கையில எடுத்து நான் நக்கி சாப்பிட்டேன். அவர் அதை புளிஞ்சாரு, நான் என்னோட கையில வாங்கி அதை நக்கி சாப்பிட்டேன். உண்மையாகவே அது பாட்டில் தேனை விட ரொம்பவே ருசியாக இருந்தது. There will be a slightly medicine smell always when we are taking in from the bottle. பாட்டில்ல இருக்கிற தேனை சாப்பிடுறப்ப கொஞ்சம் ஒரு மெடிசின் மருந்து ஸ்மெல் அடிக்கும். Whether it is added or not, but we feel to when we take. இல்ல சின்ன வயசுல மருந்த கலை கொடுத்தனால அது சப்கான்ஷியஸ்ல உட்கார்ந்துருச்சான்னு தெரியல. But when we tasted from the honeycomb, it is totally different, sir. ஆனா தேன் கூட்டிலிருந்து ஒழுகுகிற தேன் உண்மையிலே வித்தியாசமானது. If you hear the prophecy of the coming year, that is from the preacher, that is bottled honey. எதிர்காலத்திலிருந்து உங்களுக்கான தீர்க்க தரிசனத்திற்காக நீங்கள் இங்க உட்கார்ந்து 2023 கான தீர்க்க தரிசனத்தை வாங்கணும்னு நீங்க பாஸ்டர் கிட்ட வாங்கும்போது that's good, but it's a bottled thing, honey. But if you hear the voice of God from God, that is a word from honeycomb. ஆனால் நீங்கள் தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை வாங்குவீர்கள் என்றால் அது தேன் கூட்டிலிருந்து ஒழுகுகிற தேனை போல் இருக்கும். That's why David says, உம்முடைய வார்த்தைகள் தேனிலும் தெளிதேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகுகிற. That means the direct rhemic word from heaven. பரலோகத்திலிருந்து நேரடியாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ரேமா வார்த்தை. You will become like a lion, you know. அப்படியே சிங்கம் மாதிரி ஆயிருவீங்க. You will have brave like a lion. அப்படியே சிங்கத்தை போல தைரியமாயிருவீங்க. When I had when doctor said that I had appendicitis. டாக்டர் எனக்கு அப்பெண்டிசைட்டிஸ் இருக்குன்னு சொன்ன பொழுது I had a word from the honeycomb. நான் எனக்கு தேன் கூட்டிலிருந்து ஒழுகுகிற ஒரு வார்த்தை கிடைத்தது. God said, நீ சாவதில்லை, I will heal you. You need not go through a surgery. நீ சாவதில்லை, நான் உன்னை சுகமாக்குவேன், உனக்கு ஆபரேஷன் பண்ண தேவையில்லைன்றார் ஆண்டவர். It is a word from a rhemic word from God. இது தேவனிடத்திலிருந்து எனக்கு வந்த ரேமா வார்த்தை. I became like a lion. சிங்கத்தை போல மாறிட்டேன் நான். God's word will make you like a lion. தேவனுடைய வார்த்தை உங்களை சிங்கத்தை போல ஆக்கும். அது தமிழ்ல அப்படி இருக்கு, துஷ்ட சிங்கம் மாதிரி ஆக்கிருமா. அப்படின்னா சிங்கம்னாலே அது துஷ்டம்தான். துஷ்ட சிங்கம்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க, வரமுறையே கிடையாது, அதுக்கு நீதி நியாயமே கிடையாது. அடிச்சா ஊரே கூடுனாலும் விடவே விடாது. துஷ்ட சிங்கம். தேவன் ஒரு துஷ்ட சிங்கமா. இந்த சிங்கம் தீர்க்கதரிசி எழுதுற ஆமோஸ், ஐ டோன்ட் நோ, ஃபர்கெட் இட். ஒரு ஆட்டை அடிச்சுட்டா இல்ல, இந்த லாஸ்ட்ல அந்த வசனம் சின்ன தீர்க்கதரிசியில் ஒருத்தர் எழுதுறான், ஒரு ஆடை அடிச்சுட்டா இந்த மெய்ப்பர்கள் எல்லாம், பிழையாம் சொன்னது துஷ்ட சிங்கம் போல் எழும்புவான்ற வார்த்தை. அதுக்கப்புறம் இந்த சிங்கத்தோட கேரக்டர் ஒருத்தர் எழுதுறான், நிறைய பேர் எழுதுறாங்க. ஒருத்தர் வந்து சிங்கம் வந்து தன் குட்டிகளுக்கு அடிச்சு கொண்டு வந்து என்ன செய்யும், குட்டிகளுக்கு வந்து இறைய போடுமா. அவர் யூதா கோத்திரத்து சிங்கம் வந்து அவர் வந்து சிலுவையில் அடிச்சு எல்லாத்தையும் நமக்கு வந்து கேவ்ல வந்து போடுறாரு. இன்னொரு இடத்துல சிங்கம் வந்து ஒரு ஆட்டை அடிச்சிருச்சுன்னா அடிச்சு கடிச்சுக்கிட்டு இருக்குமா, சுத்தி ஒரு 100 மேய்ப்பர்கள் கிட்ட வர பயந்துட்டு கத்துவாயலாம். அந்த சவுண்டுக்கு ஓடிடுமான்னு பார்த்து சிலர் கல்லை கொண்டு எரிவாயலாம், சிலர் வந்து கையில இருக்க கம்பு எரிவாயலாம். இந்த சிங்கம் இப்படி அடிச்சுட்டு இப்படி எல்லாரும் இப்படி பார்க்குமா, பார்த்துட்டு
எவனையுமே கண்டுக்கிறாம திரும்ப கடிச்சு தின்னுட்டே இருக்குமா என்று சொன்னாரு. நான் மட்டும் ஒருத்தன் நேசிச்சுட்டேன்னா ஊரு என்னடா என்னடா அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்ப அவனை நேசிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் மட்டும் ஒருத்தன் உயர்த்தணும்னு நினைச்சிட்டாருன்னா ஊரே எவனையும் கண்டுக்க மாட்டார். 1000 பேர் 1000 சார் IPC 305 ஓங்கடா. தட் இஸ் வாட் காட்ஸ். அவர் ஒரு துஷ்ட சிங்கம் சார். ஆமா, அவர் ஒரு துஷ்யந்தன். ஒருத்தர் நேசிச்சிட்டாருன்னா அவருக்கு சட்டம் தெரியாது, கை தட்டுங்க, நீதி தெரியாது, நியாயம் தெரியாது, நன்மை தெரியாது, தீமை தெரியாது. அவர் இஸ்ரவேலிலே குற்றம் கண்டுபிடிக்கிறது. பிலேயாம் such a wonderful, Balaam such a wonderful prophet. பிலேயாம் ஒரு அருமையான தீர்க்கதரிசி. When Balak, he brought him to curse God's people. தேவனுடைய ஜனங்களை சபிக்கும்படி அழைத்து வந்த பொழுது, but he started blessing Israel. ஜனங்களை அவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தான். So Balak, he changed the dimension of Balaam. எனவே பிலேயாமை குறித்ததான அந்த கண்ணோட்டத்தை பாலாக் மாற்றிக்கொண்டான். He changed his dimension towards the people. எனவே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்ததான தன்னுடைய கண்ணோட்டத்தை Balaam's dimension. He changed Balaam's dimension towards the Israelites. பிலேயாமுடைய கண்ணோட்டம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்ததா இருந்தது மாறிவிட்டது. He tried to change Balaam's dimension towards Israelite. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்ததான கண்ணோட்டத்தை பாலாக் மாற்ற நினைத்தான். இங்கிட்டு இருந்து பார்த்து தானே நீ பிளஸ் பண்ற. சர்ச்சில் பார்க்குற ஆள் நல்லா இருக்கான், நீ பாட்டுக்கே நல்ல பையன் பண்ற. இரு நீ இப்படின்னா நீ ஆசீர்வைப்ப. இவனை வீட்டில் கூப்பிட்டு வந்து காட்டுறேன் பாரு அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து காட்டுறான். இங்கே பாரு என்ன சவுண்டை கொடுக்குறான் பாரு, எவ்வளோ இந்த அம்மா பாரு எவ்வளவோ தோத்திரம் வீட்டுக்கு வந்து ஆத்திரம் பாரு, இங்கேயாச்சும் சபிக்க முடியுமான்னு பாருன்றான். வேலாம வேற டைமென்ஷன் கூட்டு வரான். அவன் அந்த டைமென்ஷன்ல பார்த்துட்டு அங்கேயும் ஆசீர்வதிக்கிறான். அப்புறம் கடைசி வரிசை கூட்டு வரான். எப்பவுமே இந்த லாஸ்ட் ரோ படிக்க மாட்டாங்கல்ல, அவனையாச்சும் சபிப்பான்னு பார்த்துட்டு அவன் சொல்றான், டே அவர் இஸ்ரவேலிலே குற்றம் கண்டுபிடிக்கிறது ஏங்க. ரிச்சர்ட் அம்மாவை கூட்டிட்டு போய் ரிச்சர்டை இங்கிட்டு இருந்து பார்த்து சபிக்க முடியுமா? சரி, அவன் கோவப்படுறையாச்சும் சபிக்க முடியுமா? எங்கிட்டு சுத்தி பார்த்தாலும் அவங்க சபிக்க மாட்டாங்க. ஏன்னா அது அம்மா இல்ல. அவனை எந்த டைமென்ஷன்ல பார்த்தாலும் அவன் தன்னை ஒரு பாத்திரத்தை தூக்கி எறிகிறான். அப்ப கூட நீ அழிஞ்சிருவான்னு சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடியாது. அவங்க இல்ல, யாருமே பண்ண முடியாது. அவளுக்கு பேர் தான் தாய். அப்படித்தான் தன்னை சிலுவையிலே அரைஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்பவே பிதாவே இவர்களுக்கு மன்னியும்ன்றாருன்னா அவர் போய் ஒன்ன என்ன சாமியத்தான் நீ பிரசங்கம் பண்றியே தெரியலையே அப்பே என்ன சாமிய பிரசங்கம் பண்ணுன்னு தெரியலப்பே. தன்னை சிலுவையில் அறையிறப்பவே ஆசீர்வதிச்சாப்பே. நீ என்னடா நான் சர்ச்சுக்கு வரவனே சபிக்கிறப்பே, நீ எந்த சாமியோ கும்புறன்னு தெரியலப்பே. I don't know which Jesus you are preaching. எந்த இயேசுவை குறித்து நீங்கள் பிரசங்கிக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருத்தன் சர்ச்சுக்கு வரான், ஜோம் பண்றான், நடக்கல, விசுவாசம் இல்லை உனக்கு அப்படின்றாங்க. அவன் சர்ச்சுக்கு வந்ததே விசுவாசம் தானே, இதுக்கு மேல என்ன விசுவாசம் கேட்கிறடி? ஆனா ஒண்ணு உண்மையா, விசுவாசம் இல்லைன்றது யாருக்கு? உனக்கு இல்ல. அதனால உன்னால சுகப்படுத்த முடியல. நீ கம்ஃபர்ட்டை தப்பிச்சுட்டு அவனுக்கு விசுவாசம் இல்லைன்ற. So don't blame at people. எனவே ஜனங்கள் மேல் குற்றம் சுமத்தாதிருங்கள். You are blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். You are blessed. If God loves you, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். No, if God loves you, கர்த்தர் உங்களை நேசிப்பார் என்றால் nobody can stop it. யாராலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. Nobody can deviate it. ஒருவரும் அதை திசை திருப்ப முடியாது. Nobody can
damage it. ஒருவரும் அதை களங்கப்படுத்த முடியாது. Nobody can even reduce the ratio of the love and plan over you. ஒருவரும் அந்த அன்பின் விகிதத்தையும் திட்டத்தின் விகிதத்தையும் மாற்றவோ குறைக்கவோ முடியாது. சார் கொஞ்சம் குறைச்சுக்காங்க சார். சரி நீங்க கொடுங்க சார், கொஞ்சம் குறைச்சுக்காங்க சார். அந்த ஆள் துஷ்ட சிங்கம்யா. நீ சிங்கத்திட்ட போய் தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்கிற. சிங்கத்துக்கு தமிழ் தெரியாது. நீ போய் அவன் கெட்டவன் சார், கொஞ்சம் குறைச்சுக்காங்க சார்னா, ஏதோ ஒரு கடையில கொஞ்சம் குறைச்சு சொல்லுங்க சார், வெல் வெல் அப்படின்னா 5 ரூபா, குறைச்சு சொல்லுங்க சார், வெல் வெல் 5 ரூபா அப்படின்னா. அந்த மாதிரி குறைக்கலாம். அதுக்கு தமிழே தெரியாது. நீங்க அதுக்கு செலவழிக்கிறத விட்டுட்டு என்ன ஆசீர்வதிங்க அப்படி போயிடலாம். தட்ஸ் வெரி குட். பிள்ளையாம கூட்டு வந்தா அவன் சொந்த காசுல இவன் சூனிய வச்சுக்கிட்டான். அவன் வந்தவன் ஆசீர்வதிச்சுட்டு போயிட்டான். பிள்ளையாம வந்து போகாதன்னாரு கர்த்தர். பிள்ளையாம அவன் போயிட்டான். கர்த்தர் யாரை கேட்டு நீ வந்த? சரி வந்தது வந்துட்ட, 2 வார்த்தை ஆசீர்வாதம் சொல்லிட்டு போடப்ப அப்படின்ட்டு அவன் வந்து கிறிஸ்துமஸ் வரைக்கும் மெசேஜ் கொடுத்துட்டு போயிட்டான். யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கிறது, இஸ்ரவேலிலே ஒரு செங்கோல் எழும்புகிறது, இதோ நான் பார்க்கிறேன், சமீபமாய் அல்ல தூரமாய் பார்க்கிறேன். இயேசு சொன்னார், சமீபமாய் பரலோக ராஜ்யம் வந்திருக்கிறது. சரி வந்தது வந்துட்ட, நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு கிறிஸ்துமஸ் மெசேஜ் கொடுத்துட்டு போயிரு. எவ்வளவு ஒண்டர்ஃபுல் மெசேஜ் எல்லாம் கொடுத்துட்டு போனான்னு தெரியுமா? தி ஃபெமிலியர் ஃபேமஸ் வேர்சஸ் ஃப்ரம் பைபிள் பிள்ளையாம் கொடுத்திருக்கிறான். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான. நான் சொல்லவா, உங்களை சபிக்கணும்னு நினைக்கிற எதிரி வாயிலிருந்தே பெஸ்ட் ப்ராமிஸா கொடுக்க வைப்பாரு. பைபிள்ல ஃபேமஸ் எல்லாம் சபிக்க வந்தேன்னு சொன்னது. The famous promises, it came through a prophet who had come to curse God's children. தேவனுடைய ஜனங்களை சபிக்க அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளின் வாயில் இருந்துதான் வேதத்தில் இருக்கிற பிரபலமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணது இல்ல, எல்லாம் பிரபலமானது. ஆமென். யார் வாயிலிருந்து வந்துச்சு? சபிக்க. இப்ப நான் சொல்றேன், உங்க எதிரிகள் கையில இருந்து தான் உங்களுக்கு பிரபலமான ஆசீர்வாதம்லாம் வரப்போகுது. பெஸ்ட் blessing will come through your enemies. நல்ல சிறப்பான ஆசீர்வாதங்கள் உங்கள் சத்துருக்கள் இடத்தில் இருந்து தான் உங்களுக்கு. So if you have 4 enemies, there is a surety that you have a 4 best blessing. உங்களுக்கு 4 சத்துருக்கள் இருப்பாங்கன்னா உங்களுக்கு 4 சிறப்பான ஆசீர்வாதங்கள் வருவதற்கான நிச்சயமான உத்தரவாதம் உண்டு. If you have 2 enemies, you have a 2 best blessing. உங்களுக்கு 2 எதிரி இருப்பாங்கன்னா 2 சிறப்பான ஆசீர்வாதங்கள் வரும். சார் எனக்கு ஏகப்பட்ட எதிரி சார். Was not invited to curse his people, Israelites. பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க சபிப்பதற்கு அழைக்கப்படாதிருந்தால் we might have missed some best prophecies. நமக்கு சில சிறந்த தீர்க்க தரிசனங்கள் கிடைக்காமல் போயிருக்கும். மிஸ் ஆயிருந்திருக்குயா. நல்ல வேலையா ஒரு எதிரி வந்தாயா, வந்து கும்புன்னு ஒரு ப்ராஃபஸி சொல்லிட்டு போனா. என்ன சாமி பாருங்க, நீங்க கும்புற சாமி என்ன சாமி? உங்க எதிரியை வச்சே உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவர்கள் அவ்வளவாய் பெருகினார்கள். உங்க எதிரி நீ சாகணும்னு நினைச்சான்னா நீங்க வந்து 120 வயசுக்கு மேல வாழ்ந்துருவீங்க. அவன் சும்மா விட்டா ஒரு 80 90, அவன் டச் பண்ணா 120. நீ ஏழை ஆகணும்னு நினைச்சா நீங்க பணக்காரன் ஆயிருவீங்க. நீங்க சிக்காகணும்னு நினைச்சா நீங்க ஹெல்தி ஆயிருவீங்க. So God is hearing your prayer and the gossip of your enemies. எனவே தேவன் உங்களுடைய சத்துருக்களின் முறுமுறுத்துதலை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். God is hearing your prayer, that is using of one ear. The another ear is he is hearing your enemy's gossip.
தேவன் ஒரு காதுல உங்களுடைய ஜெபத்தையும் இன்னொரு காதுல சத்துருக்களின் திட்டங்களையும் கேட்கிறவராய் இருக்கிறார். Sometimes unexpectedly you will be blessed. சில நேரங்களிலே எதிர்பாராத விதமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். You don't know why I am being blessed like this. நான் ஏன் இந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியாது. Even I did not pray for this blessing. நான் இதுக்காக ஜெபிக்க கூட இல்லையே. Then why God is blessing? அப்புறம் ஏன் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார்? That is not by hearing your prayer. அது உங்களுடைய ஜெபத்தை கேட்டு வந்த ஆசீர்வாதம் கிடையாது. It is by hearing your enemy's gossip. அது உங்களுடைய சத்துருக்கள் முறுமுறுப்பை கேட்டு வந்த ஆசீர்வாதம். Joseph was coming towards his brothers in distance. யோசேப்பு தொலைவிலே அவனுடைய சகோதரரை நோக்கி அவன் வந்து கொண்டிருக்கிறான். His brothers, they were talking to each other that சொப்பனக்காரன் is coming. அவருடைய சகோதரர்கள் யோசேப்பை கண்டவுடனே அவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக் கொள்கிறார்கள், இதோ சொப்பனக்காரன் வருகிறான் என்று. வந்துட்டான். Let us see how his dreams come to fulfillment. யோசேப்பினுடைய கனவுகள் சொப்பனங்கள் எப்படி அது நிறைவேறின என்பதை குறித்து நாம் பார்ப்போம். They said how it will fulfill, let us see. அவங்க சகோதரர்கள் தங்களுக்குள்ளே பேசிக் கொள்கிறார்கள், இவனுடைய சொப்பனம் எப்படி நிறைவேறுகிறது என்று பார்ப்போம் என்று. பார்ப்போம்யா, இன்னைக்கு இவனை கொன்றுவோம், இவன் சொப்பனம் எப்படி கனவு நிறைவேறுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு அவங்க பேசினத யோசேப்பு கேட்கல. அவங்க பேசினத ஒருத்தர் நேசிச்சிட்டாருன்னா அவருக்கு சட்டம் தெரியாது, கை தட்டுங்க, நீதி தெரியாது, நியாயம் தெரியாது, நன்மை தெரியாது, தீமை தெரியாது. அவர் இஸ்ரவேலிலே குற்றம் கண்டுபிடிக்கிறது. நீ தோல்வியில் இருக்கும்போது நெஞ்ச நிமித்தி இருந்தீன்னா உன் ஐடென்டிட்டி இருக்கு பத்தியா, அது வெற்றியை வச்சு நிர்ணயிக்கிறது இல்லை. ஆனா என் வெற்றி என் ஐடென்டிட்டியை வச்சு நிர்ணயிக்கப்படுகிறது. ஆமென். Even I did not pray for this blessing. நான் இதுக்காக ஜெபிக்க கூட இல்லையே. Then why God is blessing? அப்புறம் ஏன் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார்? That is not by hearing your prayer. அது உங்களுடைய ஜெபத்தை கேட்டு வந்த ஆசீர்வாதம் கிடையாது. It is by hearing your enemy's gossip. அது உங்களுடைய சத்துருக்கள் முறுமுறுப்பை கேட்டு வந்த ஆசீர்வாதம். So what we learn from these all things? எனவே இவை எல்லாவற்றிலிருந்து நாம என்ன விஷயத்தை கற்றுக்கொள்கிறோம்? God is hearing not only your prayer and the gossip of your enemies. தேவன் உங்களுடைய ஜெபத்தை மாத்திரமல்ல, உங்களுடைய சத்துருக்களின் முறுமுறுப்பையும் அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். If they are gossip about your prosperity, then he will increase the prosperity. அவர்கள் உங்களுடைய செழிப்பை குறித்து முறுமுறுத்தாங்கன்னா அவர் உங்களுடைய செழிப்பை கூட்டுகிறார். Somebody used to say, he was living in the city. I was living in Anayur. He used to say, why Justin is not coming to inside of city, you know? He used to say he is in prayer. No, he doesn't have bus fare. That's why he is always in Anayur. Do you know that the enemies, they will laugh at me like this? ஒரு காலத்துல என்னை ஒருத்தர் வந்து சொல்லுவார், ஜஸ்டின் ஏன் வந்து சிட்டிக்குள்ள வர மாட்டேங்கிறார் தெரியுமா? ஏன்னா அவர் சிட்டில இருந்தாரு, நான் ஆணையூர்ல இருந்தேன். ஏன் சிட்டிக்குள்ள வர மாட்டேங்கிறார் தெரியுமா? அவருக்கு சிட்டிக்குள்ள வரதுக்கு அவர் ஜெபத்துல இருக்கிறேங்கிறாரு, ஆனா அது கிடையாது காரணம். அவருக்கு வரதுக்கு காசு கூட இல்லைங்க. பஸ் காசு இல்லையா அப்படின்னு. அன்னைக்கு சிட்டிக்குள்ள போக மாட்டேன்னு சொன்னதுதான் இன்னைக்கு நான் யூகேக்கும் போக மாட்டேன்றேன், இன்னைக்கு யூஎஸ்க்கு நான் போக மாட்டேன்றேன், இன்னைக்கு வாட்ஸ் தட் துபாய்க்கும் போலன்றேன். நாட் பிகாஸ் ஆஃப் மணி. பஸ் காசு இல்லாம இல்ல, பஸ் வாங்குற அளவு காசு இருக்கு நம்மள்ட்ட. ஒரு டிரான்ஸ்போர்ட் நடத்துற அளவுக்கு நம்மள்ட்ட காசு இருக்கு. பட் the one who talk about me, still he is
are running behind the bread. ஆனால் என்னை குறித்து அன்றைய தினத்திலே பேசினவர் இன்றும் தன்னுடைய அப்பத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார். If he planned and tried to achieve what by the grace of God I have, he will take at least 25 years நான் to இப்பொழுது reach my finance. நான் எனக்கு இருக்கிற இப்ப இருக்கிற என்னுடைய பொருளாதார நிலைமையை அவர் அடைய வேண்டும் என்று முயற்சி செய்தால் அதற்கு குறைந்தபட்சம் 25 வருடமாவது ஆகும். Are you boasting about yourself? I am boasting about my God. உங்களை நீங்க பெருமையா பேசுறீங்களா? கிடையவே கிடையாது. என்னுடைய தேவனை குறித்து நான் பெருமை I am பாராட்டுகிறேன். boasting about my calling. என்னுடைய அழைப்பை குறித்து நான் பெருமை I am பாராட்டுகிறேன். boasting about the promise, the power of the promise of God. மேல் இருக்கிற தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் வல்லமையை குறித்து நான் பெருமை He பாராட்டுகிறேன். heard what the enemies they talked to each other. God heard the enemies gossip, தேவன் உங்களுடைய சத்துருக்களின் புறங்கூறுதலை கேட்கிறார். and he will bless you according to your enemies gossip. அவர்களுடைய புறங்கூறுதலை கேட்கிற விதமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். செட்டிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். செட்டிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். பாடுங்களேன். கையை தட்டியாமே. கண்மலை மேல் நிறுத்தினார். எல்லாம் பாடுங்க. செட்டிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். திரும்ப திரும்ப. செட்டிலிருந்து எல்லாரும் வாய் திறக்கணும். ஆமே நாமே. செட்டிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வேளையில் இன்பம் தந்தாரே. பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வேளையில் இன்பம் தந்தாரே. அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலையானார். அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை ஆனார். கையை தட்டி ஒரு தடவை. செட்டிலிருந்து yes, every one of you, yes, 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 God has lifted us from the miry clay, lifted every one of us, amen. செட்டிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். பரமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே. I was getting ready to church. நான் சபைக்கு தயாராகி கொண்டிருந்தேன். I just saw the t-shirt and wore the t-shirt and showed to my wife, how is it? Let's see. Where is my belly? நான் அந்த டி-ஷர்ட்டை பார்த்து இதை போட்டுட்டு என்னுடைய மனைவிட்ட கேட்கிறேன், எப்படி இருக்கு? தொப்பையை காணோம் பாரு. Next year by this time I am 50 years old. I am 50 years old. Can you believe that I am 50? அடுத்த வருடம் இதே நேரத்துல பாத்தீங்கன்னா எனக்கு 50 வயசு. என்னை பார்த்தா அப்படியே தெரியுது. I asked to him, my enemies used to, he is preaching everlasting youthfulness. Let us see how it is going to be fulfilled. சத்துருக்கள் சொல்றாங்க, அவன் என்றும் இளமையை குறித்து பிரசங்கிக்கிறாப்லையா, எப்படி இருக்காம்ல பாத்துருவோங்கிறாங்க.
God is hearing. தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். You be bold. தைரியமா இரு. I will be with you. நான் உன்னோடு I will be with you. I will be with you. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். Next year by this way, by this time, you are almost reached 50 years. Will you be same like this? அடுத்த வருஷம் இதே நேரத்துல நீங்க 50 வயசு வந்துருவீங்க. நீங்க அப்பயும் இப்படியே தான் இருப்பீங்களா? இப்படி இருக்க மாட்டேன். இதை விட நல்லா Come on. Let us stick on the word of God. It is unshakable. செட்டில் இருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். செட்டில் இருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். செட்டில் இருந்து Come on everybody. சொல்லுங்க, பாட 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 பாட. உங்க மேல ஒரு பிரசன்னம். Yes, yes, yes. கழுகுக்கு சமானமாய் இந்த சபையில் இணைக்கப்பட்ட ஒவ்வொருவர் வாழ்வும் Yes, மறுபடியும் வாழ வயதை நோக்கி திரும்புகிறது. Receive the anointing which is poured on the head of this family. கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலையானார். So I have brought something to talk about you, to talk to you. உங்களிடத்திலே பேசுவதற்கு நான் வேறு ஒன்றை நான் கொண்டு வந்தேன். But as usual, it has become unusual. எப்போதும் போல அது எப்போதும் போல இல்லாதாகிவிட்டது. As usually unusual. So I think it's a prophetic move. இது தீர்க்க தரிசன அசைவு என்பதை நான் நம்புகிறேன். People who are having enemies, there is a comforting prophetic word. It came to you. If you have enemies in your working place, God is watching what they are. God is hearing what they are talking. உங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்களுக்கு எதிராய் சத்துருக்கள் இருந்தார்கள் என்றால் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை குறித்து தேவன் கேட்டுக்கொண்டு நீங்க கேட்கவே வேணாங்க. நீங்க கேட்க, ஐயோ என்னை பத்தி என்ன பேசுறேன் கேட்காதீங்க. அவர் கேட்கிறார்ல, அப்புறம் அவங்க என்ன பேச எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்க லைஃப்ல ஒண்ணு நடக்கும் சம்பந்தமே இல்லாம, ஓ இதைத்தான் பேசியிருக்கான் போல, அதான் நம்ம அப்படி ஈஸியா கண்டுபிடிச்சிடும். திடீர்னு சம்பந்தம் இல்லாம வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் குரூப் ஆட்கள் வந்து அதிகமா வராங்க. ஓ இதை பத்தி அவங்க பேசியிருக்காங்க போல, அதனாலதான் இந்த ஏஜ் குரூப் அதிகமா வராங்க. ஏன் திடீர்னு பார்த்தா இன்ஸ்ட்ருமெண்ட் பேஸ்டு அதிகமா வராங்க, திடீர்னு பார்த்தா என் கொயர் கால் அதிகமா வராங்க, திடீர்னு பார்த்தா அப்படின்லாம் நீங்க திடீர்னு பார்க்க போறீங்க. அப்படின்னா என்னன்னா இதை பத்தி அவங்க பேசியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால இந்த ஏரியால ஒன்னு இருந்து தூக்குவார், கண்மலை மேல் நிறுத்துவார். உன்னை செட்டில் இருந்து தூக்குவார், கண்மலை மேல் நிறுத்துவார். செட்டில் இருந்து தூக்குவார், கண்மலை மேல் நிறுத்துவார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே.
பாட 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 ஆமா அப்படி ஒரு திமிரு அப்படி வரும் பாருங்க உள்ள, அப்படியே ஒரு தைரியம் வரும் பாருங்க. பிசாசுக்கு எதிரா, எனிமிக்கு எதிரா, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலையானா, கமான், அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலையானா. இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க எல்லாரும், அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலையானா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. Why do you fear when he is here? அவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது உங்களுக்கு பயமே? Why you feel sad? நீங்கள் ஏன் கவலையுற்றவர்களாய் இருக்கிறீர்கள்? He is your rock. அவர் உங்கள் கண்மலை. He is your rock. அவர் உங்கள் கண்மலை. He is your rock. அவர் உங்கள் கண்மலை. Praise God. Hallelujah. Hallelujah. So finally the dreams of Joseph was fulfilled. இறுதியாக யோசேப்பினுடைய சொப்பனங்கள் நிறைவேறின. The wonderful story of Joseph. It is the story is the story of Joseph. It is in Bible, in Genesis, maximum of Genesis. It is filled with the Joseph story. ஆதியாகமத்திலே பெரும்பகுதியான விஷயங்கள் யோசேப்பினுடைய கதையை குறித்தே இருக்கின்றது. You can give a title. அதுக்கு ஒரு தலைப்பை நீங்க கொடுக்க முடியும். You can give a title to every story. ஒவ்வொரு கதைக்கும் ஒரு தலைப்பு கொடுக்க முடியும். What is the title of Joseph's story? யோசேப்பினுடைய கதைக்கு என்ன தலைப்பு? என்ன ஆண்டவரே, என்ன, what is the theme of the story? அதோட கருப்பொருள் என்ன, என்னதான் அதை சொல்ல வரீங்க அப்படி நீங்க கேட்டீங்கன்னா அந்த டைரக்டர் சொல்ல, அது வந்து அந்த பயலுகள்லாம் சொன்னாங்களடா, என்ன அந்த சொப்பனை எப்படி நிறைவேறும் பார்க்கலாம்னா, இல்ல அது எப்படி நிறைவேறும் காட்டுறது தான் யோசேப்போட ஸ்டோரி. What is the theme of Joseph's story? சொப்பனம் எப்படி நிறைவேறும் பார்க்கலாம்னு சொன்னாங்கல்ல, அது எப்படி நிறைவேறும் பார்க்கலாம், நம்மளும் சேர்ந்து பார்க்கலான்றார் கர்த்தர். அப்படி பார்க்கலாம்னு சொன்னான்ல, அதுதான் கீவேர்ட் of the whole story of Joseph. அந்த படத்தோட முக்கியமான வார்த்தை என்னன்னா, அவன் சொப்பனம் எப்படி நிறைவேறுகிறது பார்க்கலாம். They are 11 numbers. He is only one man. One man with God is majority. Amen. God is not interested of majority. தேவன் பெரும்பான்மையிலே பிரியப்படுகிற தேவன் அல்ல. நீங்க நினைக்கிறீங்களே மெஜாரிட்டியில கடவுள் இருக்காது, தப்பு. தமிழ்நாட்டில் நாய் தான் மெஜாரிட்டி, இந்தியால. ஆனா தேசிய விலங்கு நாய் கிடையாது, புலி தான் மைனாரிட்டி. இந்தியாவிலே மைனாரிட்டி எது தெரியுமா? புலி தான். மொத்தம் 4 புலி தான் இருக்குன்றாங்க. 4 புலியா 3 புலியா? 3 புலி தான் இருக்குன்றாங்க டோட்டலாவே. ஒரு புலி இங்க இருக்குன்னு, 2 புலி எங்க இருக்குன்னு தெரியல. சோ மைனாரிட்டி. ஆனா தேசிய விலங்கு என்ன? புலி. இந்தியாவில் காக்கா தான் மெஜாரிட்டி, ஆனா தேசிய விலங்கு என்ன? மைனாரிட்டி, மயில். ஆமா. எந்த ரிலிஜன் மெஜாரிட்டி, எந்த ரிலிஜன் மைனாரிட்டி? மைனாரிட்டி தான் தேசிய விலங்கு. So you may be alone. You may be alone. நீங்கள் தனியாய் கூட இருக்கலாம். But D.L. Moody says, single person with God, one man with God is the majority. ஆனால் D.L. மூடி என்ன சொல்லுகிறார் என்றால், தேவனோடு இருக்கிற ஒரே ஒரு மனிதன் அவன் தான் பெரும்பான்மையானவனாய் இருக்கிறான். ஒரு பக்கம் 10,000 பேர் இருக்காங்க சார், ஒரு பக்கம் ஒருத்தன் தான் இருக்கிறான். யார் மெஜாரிட்டி? 10,000 பேர் தான் மெஜாரிட்டி. ரெண்டாவது கேட்கிறேன், ஒரு பக்கம் 10,000 பேர் இருக்காங்க, ஒரு பக்கம் ஒருத்தன் தான் இருக்கான், அவன் கூட கடவுள் இருக்காரு. யார் மெஜாரிட்டி? நல்லா கையை தட்டி, உங்க கூட கடவுள் இருக்காரு. You are the majority. You are the majority. You are the majority.
to go to some other preachers, just cross some preachers' message. எப்பயாச்சும் ஒரு சில பிரசங்கியாளர்களுடைய செய்தியை நான் கேட்பது உண்டு. Not complete a message, but a few words. Fulla kekka maten. Just I will on the message and hear few statements. Fulla kekka maten. அவங்களோட செய்தியை போட்டு சும்மா கொஞ்சம் வார்த்தைகள் கொஞ்சம். That's not a meaning I don't have. I will not hear. That means I'm interested of hearing everyone's message. You know, I'm a bookworm, but nowadays because of the tight schedule, I could not do it. நான் உங்களுடைய செய்தியை கேட்க மாட்டேங்கிறது அர்த்தம் கிடையாது. என்னுடைய நேரமின்மையின் காரணமாக என்னால் அதை செய்ய முடியல. In fact, I am fond of hearing the messages. சொல்லப்போனா எனக்கு செய்திகளை கேட்கிறதுல மிகவும் அலாதி பிரியம். But nowadays I don't know whether I don't know because of the time schedule and many things I could not hear. நேரமின்மையின் காரணமாக தான் இதெல்லாம் என்னால கேட்க முடியாம இருக்கு. Yesterday when I came across a preacher's message, நேற்றைய தினத்திலே ஒரு செய்தியை நான் கேட்டேன். Not a complete message, or just a matter of 3 minutes I just came across. முழு செய்தியும் அல்ல, அந்த செய்தியிலே ஒரு 3 நிமிடம் மாத்திரம் நான் கேட்டேன். Now that man almost he has 3000 to 4000 congregation. அவருடைய சபைக்கு ஏறக்குறைய 3000 4000 பேர் வருவாங்க. Once he was in his young time, after finishing his Bible college, he started his church in a hut, small hut. ஒரு காலத்துல அவருடைய பைபிள் காலேஜ் வேதாகம கல்லூரியை முடித்துவிட்டு தன்னுடைய சபையை ஒரு கூரையிலே ஆரம்பித்தார். Almost 10 to 7 to 10 members might be there. 7 ல இருந்து 10 பேர் தான் சபைக்கு வருவாங்க. It is heard there is no more fan also. அந்த கூரை வீட்ல ஒரு ஃபேன் கூட கிடையாது. He says, when I am preaching, I am fully full of sweat. அவர் சொல்லுவாரு, நான் அந்த இடத்துல நான் பிரசங்கம் பண்றப்ப என்னுடைய உடல் முழுவதும் வியர்த்து விடும் என்று. One day suddenly all his old Bible college friends they wish to come to visit his church. ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவர் கூட பைபிள் காலேஜ்ல படிச்சவங்க எல்லாரும் அவங்களோட சபைக்கு வரணும், அவரோட சபைக்கு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. Everyone they were settled in a big congregation, big assistant pastor or somewhere else, some denominations. அவங்க फ्रेंड्ஸ் எல்லாரும் நல்லபடியா பெரிய பெரிய சர்ச்சில நல்ல அசிஸ்டன்ட் பாஸ்டர். But he is not settled. ஆனா இவர் என்ன செட்டில் ஆகல. இவர் நினைச்சாரு, இந்த நேரத்துல இவன் பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்தாரடா பையன் அப்படி நினைச்சாராம். But he said, இன்னைக்கு நான் எப்படி ப்ரீச் பண்றேனோ அப்படிதான் நான் ப்ரீச் பண்ணேன். ஏன்னா என்னுடைய ஒரு அழகான வார்த்தை என்ன சொன்னாரு, என்னுடைய அந்த இது சொல்லுவாங்கல்ல, என்னது, என்னுடைய அந்த மெஜஸ்டி ஆர் ஸோ வாட்ஸ் என்னுடைய ரிசல்ட், the net result will not make me will not identify myself. என்னுடைய வெற்றி, my victory did not identify who I am, but my identification, it make my victory. He said it make the victory. Yes. என்னுடைய வெற்றி என்னுடைய கேரக்டர், என்னுடைய குணாதிசயத்தை no என்னுடைய வெற்றி நான் யாருன்றதை காட்டுறது கிடையாது. நீ தோல்வியில கூட இருக்கலாம், சோர்ந்து போய் உட்காரு, வெற்றி வந்து நெஞ்ச நிமித்தி இல்ல. நீ தோல்வியில இருக்கும்போது நெஞ்ச நிமித்தி இருந்தீன்னா உன் ஐடென்டிட்டி இருக்கு பத்தியா, அது வெற்றியை வச்சு நிர்ணயிக்கிறது இல்லை. ஆனா என் வெற்றி என் ஐடென்டிட்டியை வச்சு நிர்ணயிக்கப்படுகிறது. ஆமென். ஒரு 20,000 பேர் காங்கிரிகேஷன் இருக்கும்போது எப்படி சார் பிரசங்கம் பண்ணுவேன்? இப்ப எப்படி பிரசங்கம் பண்ணு அப்படிதான் பிரசங்கம் பண்ணுவேன். இல்ல மாத்தி சொல்லுங்க சார், அப்ப எப்படி பிரசங்கம் பண்ண அப்படிதான் இப்ப பண்ணிட்டு இருக்கிறேன் நான். ஏன்னா என்னுடைய சக்சஸ் என் ஐடென்டிட்டியை காட்டிடாது. என் ஐடென்டிட்டின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நான் யாருன்னு காட்டுது, அதுதான் சக்சஸ் நிர்ணயிக்கிறது. இப்படி சொல்லலாம், மை சக்சஸ் cannot determine my identity, but my identity will determine the success. என்னுடைய வெற்றி நான் யாருங்கறத காட்டாது, நான் யாருங்கறத என்னுடைய வெற்றி காட்டும். The success may come later. வெற்றி பின்னாடி கூட வரலாம். That is not the meaning you don't have any identity. அப்படி வெற்றி பின்னாடி வரதுங்கிறதுனால உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குதுங்கிறது அர்த்தம் கிடையாது. Who தனித்துவம் இல்லைன்ற அர்த்தம் கிடையாது. Who you are is who you are. நீங்க யாருன்னா நீங்க தான்.
So don't determine yourself, don't assume yourself on the basis of the success. எனவே வெற்றியை குறித்து உங்களை நீங்களே வெற்றியை வைத்து உங்களை நீங்கள் யார் என்பதை நிர்ணயிக்காதிருங்கள். நீங்கள் யார் என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். அதிலிருந்து அது வெற்றியை நிர்ணயிக்கும். வெற்றி வந்த பிறகு எல்லாருமே கத்துவாங்க சார். வெற்றி வந்த உடனே எல்லாருமே கத்துவாங்கலாம். ஆனா ஒரு தேவனுடைய மனுஷன் மட்டும்தான் வெற்றி வர்றதுக்கு முன்னாடியே கத்துவான். ஏன்னா அவனுக்கு அவன் யாருன்னு கைத்தட்டு. In fact, I have come to preach the plundering of the coming year. Plundering. சொல்ல போனா நான் வருகிற வருடத்தை எப்படி கொள்ளையடிக்கலாம் என்பதை குறித்து நான் பிரசங்கிக்க வந்தேன். But the wind of the Holy Spirit it take us to somewhere. ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் காற்று என்னை வேறு பக்கமாய் திசை திருப்பி விட்டது. You have God says the promise which I have told you will be fulfilled at any cost. உன்னை குறித்து நான் சொன்ன வாக்குத்தத்தம் எப்படியாயினும் அது நிறைவேறியே தீரும் என்று தேவன் எவ்வளவு செலவழிச்சினாலும் எதை செலவழிச்சினாலும் உனக்கு அதை செஞ்சு முடிப்பாரு. ஆமென் 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 ஆமென். ஏன்னா அதை சொன்னது கர்த்தர். அதை சொன்னது கர்த்தர். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், அவருடைய வார்த்தைகளில் ஒன்றும் ஒருபோதும் ஒழிந்து போகாது. அது நிறைவேறுவதற்கு முன்பாக ஒரு நாளும் வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. ஏனென்றால் நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாக இருக்கிறது. அது எல்லாத்தையும் தேவன் நிறைவேற்றுவார். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி